ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஜேஎஸ்ஜி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போனால் சூப்பர் மார்க்கெட் சிம்பிள் பட் ஃபைதா பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மக்களே, லாஸ்ட் எபிசோட நிறைய அப்டேட் பண்ணிப்போம். ஜேஎஸ்டி மாறிப்போம், இது படிப்போம். இங்கே ஒருத்தனை ஹயர் பண்ணிப்போம். இப்போ ஃபயர் பண்ணிட்டு ஒரு காரணத்தினால ஒருத்தர் ஹயர் பண்ணிப்போம். லெவல் 10 போனோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது செக்ஷன் அன்லாக் பண்ணோம், புது ப்ராடக்ட் அன்லாக் பண்ணோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். மக்களே அதுமாதிரி இது ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கொஞ்ச நேரம் மட்டும் ஆஃப்லைன் விளாண்டேன் மக்களே. இந்த ஆஃப்லைன் விளாண்டது எதுவுமே பண்ணல. செக்ஷன் இந்த 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 மடம் இந்த இடம் கொஞ்சம் இல்லை இப்போ தான் அன்லாக் பண்ணேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது மட்டும் தான் மக்கள் அன்லாக் பண்ணேன். இப்போ ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளோட வேலை வந்து எல்லாத்தையும் நம்ம திரும்பி பழைய முறை கொண்டு வரணும், ரீஸ்டாக் பண்ணோம் எல்லாத்துலேயும் எதுவுமே இல்லை மக்களே. இப்போ கொஞ்சம் லைட்டாக நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அந்த நஷ்டத்தை நம்ம ப்ராஃபிட்டாக மாற்றணும். இதனால நம்மளே பில் போட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. கொஞ்ச நாளைக்கு அவனை தூக்கிட்டு எதுலேயுமே சுத்தமாக இல்லை. ஜூஸ் ஐட்டம் எதுவுமே இல்லை மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் லெவல் 11 இருந்துச்சு, இப்போ 15 வந்துருச்சு. இத்தனை நாள் வீடியோ இது அந்த இதெல்லாம் வீடியோ காமிக்கிறதுக்கு மனுஷங்க மக்களே. ஸ்டோர் 15 போயிடுச்சு எப்படியோ. இன்னும் 5 தான். அது மட்டும் இது வாங்க வேண்டியதான். என்னது இது லோன் லைட்டாக இருக்கும். இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் வச்சு வாங்கி வச்சிடலாம், அப்போ தான் யூஸ் ஆகும். ஆமாம், ஓடுறாடி சீக்கிரம் அடுக்கு. முன்னெல்லாம் நிறைய பேர் வராங்க. என்ன பண்ணுவோம் மக்களே? அது மட்டும் எனக்கு டவுட் மக்களே. இந்த இடம் எப்படி இது அப்படின்னா இது எப்படி சொல்கிறதுனா, எப்படி வந்து இது பிளாக் கலர் மாற்றி எனக்கு இது வரைக்கும் தெரில. நானும் இது மாற்றவே இல்லை, பிளாக் கலர் ஆனது மாதிரியே தெரில. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமான மாதிரி எனக்கு தோணுது மக்களே. இந்த கடை அப்டேட் ஆக உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த இது கடை அப்டேட் ஆக இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மக்களே. அதே எனக்கும் தெரில என்ன ஆகுதுன்னு. நல்லா கஸ்டமர் வந்துற மாதிரி இது பண்ணலாம் மக்களே. அப்போ தான் கொஞ்சம் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். இவவே வந்துடலாம். என்னது வாங்கடா, கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்க. ஒரு பால் பாக்கெட் 2.63. நெக்ஸ்ட்டு எக்கு 92 ரூபா கொடுக்கணும். ஒரு ஏமாத்திட்டேன். சும்மா சொன்ன மக்களை இது மாதிரி ஏமாற்ற மாட்டேன் மக்கள். இது மாதிரிலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு அப்படி பண்ணேன். என்டர் பாஸ்மதி ரைஸ்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற நன்மைக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது மக்களே. இந்த புதுசோட டக்குன்னு இதே ஃபுல்லாக இது பண்ணணும் மக்களே. பேருன்னா கடையை பழைய மணிக்கு திரும்பி கொண்டு வரணும், பழைய மாதிரி திரும்பி ரன் பண்ணணும் எல்லாத்தையும். 77 இங்கே என்ன கரெக்டாக காசு கொடுத்துருக்காரு. காசு வர ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுட்டே இருக்கணும் மக்களே. அப்போ தான் டக்குன்னு நம்மளுக்கு கடையை பழைய மணிக்கு கொண்டு வர முடியும். இங்கே பாட்டு கொஞ்சம் ஆட்டுப்பட்டு வந்துடலாம். அதாவது என்ன இல்லை, இந்த 6 பேக் மில்க் இல்லை, இது ஸ்பெகட்டி 6 பேக் மில்க்கு நம்மகிட்ட இது இருக்கே. இது டேப்லெட் அன்லாக் பண்ண மக்களே, வர மாற்றிட்டேன். இங்கே 1 ஸ்பெகட்டி 1 இது 57 ரூபா வந்துச்சு. ஓகே, சாக்லேட் 1 இது 1 டோட்டல் 285 ரூபா. அப்படியே லேட்டாக வாங்கிக்கலாம் மக்களே. அப்படியே இருங்க, அப்படியே குத்தா இருக்கும் இதில்.
டக்குன்னு உடனே ஆர்டர் பண்ணிருந்தது எல்லாத்தையும். 19 புள்ளி 19 புள்ளி 31 ரூபாயா? ஒன்று. ஓகே. 15.47. 200 வந்துருச்சு. சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்கணும். ஐயோ மாட்டியா போல. 91. கஸ்டமர் நேரமே காசு கொடுக்கணும் மக்களே, ஏமாற்றி கொடுக்கக்கூடாது. ஏய் ஓகே. 277 ரூபா கிட்ட தேவை. 24. 4.98. 40 ரூபா கொடுக்கணும். ஆயிரம் மட்டும் ஒரு 6 ரூபா. 77 ரூபா சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். வர மாட்டேங்குது டக்குன்னு. எத்தனை 4.40. எத்தனை 6.2. ஒரு 0.2 போடணுமா? 0.2. அவ்வளோதான். தேவையான காசு வந்துடுச்சு. இப்போ தூரம் போயிட்டு 85 ரூபா தேவையா? இல்லை 85 ரூபா தேவை. டோட்டல் 85 ரூபாயாம். 24.11. சீக்கிரம் பழைய மாதிரி கொண்டு வரணும் மக்களே. நம்மளுக்கு தான் லாபம். சரி நஷ்டம். முன்னாடி ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் அது ஆர்டர் போட்டாச்சு. இங்கே இருக்க டக்குன்னு பில்லை போட்டு நான் இது நாளைக்கு அடுக்க வேண்டியதுதான். சரி இன்னைக்கு நைட்டு 42 ரூபா கொடுத்தாச்சு. ஜாக்கோபிக்கு கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்க. ரெண்ட் வர பிடிக்கிறாங்க. ஆட்டோ பில்லா அதான் நம்ம பார்க்கணும். ஓகே சீக்கிரம். 20.83. மணி ஒரு 9 விட்டு. எத்தனை 8.02. பட்டாக்கா சுற்றுவாங்க. 33.76. கரெக்டாக சுற்றுக்காங்க. இவரு கரெக்டாக சுற்றுக்காரு. கரெக்டாக சொல்கிறத கொடுக்க தேவையில்ல. இவர் ஆனால் கொடுக்கணும். மூணு 48. ஓகே சி இவ்வளோ பேருக்கு அங்கே அடிக்கிட்டு அடுக்குன்னு வர. சீக்கிரம் 5.04. ஓகே கார்டு எத்தனை 17.43. இது 19.12. லாஸ்ட் கஸ்டமரு மக்களே. நான் இதை அடிக்கடி கண்டினியூ பண்ணுறேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தால் ஒரு லென்த்தாக போட வீடியோ மக்களே. இப்போ காவலாத்தி அடிக்காச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்த வேண்டியதான். 109 பேர் இந்த ப்ராடக்டாடா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பார்த்துக்கலாம். ஆயிலு சூசு
பாம்பக் கேண்டி ஏதோ ஒன்றுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். இது 3.60 அப்புறம் 3.70 பிடிச்சிடும். 3.70 29 வந்துச்சு பார்த்துக்கலாம். ஏதோ கேண்டி இதான் இது பேர் தான் கேண்டி. 4.43 அப்போ 4.53 4.53 தமிழ். அது மட்டும் சுசு பவுட்ரு எங்கே இருக்குது? சுசு காலி ஆயிடுச்சு மக்களே. எங்களுக்கு ரெண்டெல்லாம் எடுத்துட்டு 41 ரூபா தான் பாக்கி இருக்கு. சுசு வாங்க முடியாதுன்னு பார்ப்போம். சுசு வேச்சு வாங்க முடியாதுன்னு பார்ப்போம். ஓகே வேச்சு கம்மியாக இருக்கா? ரேட்டு கம்மியாக வச்சுருக்காப்பா. ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அது மட்டும் வச்சுருக்காப்பா. இருக்கு இந்த ருபீஸுக்கு வச்சு இருக்கு. ஓ டேக்ஸ்லாம் சேர்த்து அதிகமாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? 7 ரூபா அது மாதிரி வச்சுருக்காப்பா. 7 இது இருக்கு. பாஸ்தா இருக்கு. பாஸ்தா பண்ணலாம். கீழே கொஞ்சம் எடுத்துடலாம். ஓகே இது அப்படியே அடிக்கலாம். பாஸ்தா அதனால பார்த்தேன். என்னடா இது 2 சைடு இருந்துச்சுன்னு பார்த்து டக்குன்னு. சில ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தில் எதுவுமே இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ தனிக்கார மட்டும் தான் இருக்குது ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தில். சூசு சீக்கிரம் அடுக்கு. சீக்கிரம் அடுக்குடா. வேகமா ஓடு. சீஸு திருப்பி காடியை பேக் டு த ஃபார்ம்னு கொண்டு வர மக்களே. எல்லாம் என்னால தான். ஆஃப்லைனில் விளாடுறேன்னு பேரில் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டேன். அது கடன் வாட வாங்கிட்டோமா, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கடன் வாங்குறது இந்த ட்ரோன் வாங்கினது. சீக்கிரமா லோனையோட கட்டணும் மக்களே. அதான் ஒரு பெரும் தலைவலி. இதை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்க. லோனை வச்சு கட்டி முடிக்கணும். ஜஸ்ட்டு இங்கே லோன்ஸை பாருங்க. பேமெண்ட்ஸுக்கு இவ்வளோ இருக்குது. இவ்வளோத்தையே கட்டணும். அதே மார்க்கெட்டுக்கு போனால் இங்கே டெக்கரேஷன் டூல்ஸ்லாம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காசு கட்டணும். காசு கட்டுறதுக்கு நானும் அவ்வளோ விளையாடல. ஓகே மேனேஜ்மெண்ட்டு இல்லை பில்ஸில் போனால் இப்படி கிடக்கு. என்ன பண்ணுவேன்? ரெண்ட்டுக்கு பில்லுக்கு இதெல்லாம் கூட கட்டி தொலையணும் டெய்லின்னு. கஸ்டமர் வாங்கடா. கஸ்டமர்ஸ் ஒருத்தர் விளையாடு. என்ன பண்ணுவோம்? க்ளோஸ் கொடுத்துருக்கலாம் ஒரு நேரத்துக்கு. நான் அப்படியே ஊர் சுற்றிட்டு வரலாம். எவனு இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த இதெல்லாம் என் கடை அப்டேட் ஆகிறதுனால இவங்க கடைலாம் அப்டேட் ஆகுதான்னு தெரில. இந்த இடம்லாம் இந்த இடத்த பார்க்க இப்போ புதுசாக இருக்குது மக்களே. இவருங்க புதுசு புதுசாக கடைலாம் இருக்குது. நல்லா ஹைட்டாக வச்சு அம்மட்றா மக்களே. ஆனால் வேகமாவோடு இப்போ இந்த இடத்துக்கு போனால் நம்ம கடை இருக்குவாங்க. நல்லா தான் இருக்குது. தெருலாம் சுற்றி பார்க்கணும். நல்லா தான் இருக்குது. என்ன எனக்கு இதுக்கு மேலே ஏறணும் தான் ஆசை. ஆனால் ஏற முடியுமான்னு தெரில. இங்கே இருக்குது நம்ம கடை. ஐ திங்க் இந்த மாடல் ஆகிட்டு சாஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. மற்ற வாட்டி ஏற முடியும். மக்களே ஏட்டோம். உள்ட்டோம் மக்களே. இருந்தால் தாவி அதில் வைக்கலாம் மக்களே. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கோ. டக்குன்னு பில்லை போடணும். 13.76. நெக்ஸ்ட்டு எத்தனை ரூபா? 15 ரூபா. 5.31. அவ்வளோதான்.
2 ரூபா. நெக்ஸ்ட் 85 ரூபா வந்துச்சு டக்குன்னு. எப்போ அது மாதிரி 40 ரூபா 50 வாங்க பாட்டுக்கு அப்போ தான் கடை டக்குன்னு டெவலப் ஆகும். இது மாதிரி கஷ்டப்படுறதுனால நான் நல்லா வலை பெருகிறது. அதிகமாக வாங்கினா டக்குன்னு எடுத்து முடிச்சு விட்ருலாம். பேக் டு த ஃபார்ம்னு கொண்டு வந்துடலாம். ஆனால் அவனை மாதிரி எதுவும் வாங்க மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 2 பில்லியன் கட்டிட்டு வரணும். அதுலேயே இது காசு எடுத்துடுறாங்க. 18.13 ரெண்ட் அப்படி கட்டி தொலைச்சிட்டு. ஆனால் அந்த ரெண்ட்டு தான் இழுக்கிறாங்க வேறு. இதுங்க மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அதான் மொத்தத்தையும் கட்டியாச்சு பில்ஸு. இதெல்லாம் நாமளப்பா. நெக்ஸ்ட்டு காடா 11.44 2124. நெக்ஸ்ட்டு ஒழுங்கா வைடா. இதுவா டச்சு ஒழுங்கா வாங்குது. 48.50. நெக்ஸ்ட்டு இவங்க காடா 10.42. சூப்பரு. இது 28 ரூபா. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த பில்ஸ்லாம் கட்டி முடிச்சிடும் மக்களே. அப்போ தான் மட்டும் நிம்மதியாக டக்குன்னு வேலை செய்ய முடியும். பில்லு எடுக்க மாட்டாங்க. இதுக்கு போய் கட்டிட்டு வந்துடுவேன். எல்லாம் உயிரை வாங்குவாங்க. அப்போ நாளைக்கு காசு எடுப்பாங்க. நாளைக்கு இது வாங்குறது காசு இருக்காது. இது லோன் பே கூட அப்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போதைக்கு இது முடிக்கணும். 3.77. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு கஸ்டமர். இந்த கார்டு வாங்கி இது டக்குன்னு கிளிச்சாக இது வேறு நவுத்து வர முடியல ஸ்க்ரீனை. என்னது இது 6 இல்லை 9.37. நைஸு. வேறு ஓகே என்ட்ரு கொடுத்துட்டேன். கரெக்டாக காசு கொடுத்துக்காரு. இதான் முன்னாடி வகத்தை போட வேண்டியதான். இவன மாதிரி கேஷியர் மாதிரி. 5.77. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இவங்க லைட்டை போட்டுருல கடுதல் இதாக்குன்னு. இன்னும் கிலோ கஷ்டமாக நிற்கிறாங்களா? 10 ரூபா 13 ரூபா. நெக்ஸ்ட்டு 70 ரூபா. இப்போ 5 எக்ஸ்ட்ராவே போட்டு போ. டைப் இருக்க வேலையில் 17.44. நெக்ஸ்ட்டு இது என்னது 3 ரூபா கொடுக்குமா? 12 ரூபா. நெக்ஸ்ட்டு எத்தனை 8.32. 42 ரூபா. நெக்ஸ்ட்டு இது ஓகே ஸ்டோர் 14 போக போகுதுன்னு நினைக்கிறேன். 4.30. ஓகே கரெக்டாக காசு கொடுத்துருங்க அந்த ஆண்டி அக்கௌண்ட்டில் கட்டினட்டா. ஓகே காடா 20.29. ஓகே நெக்ஸ்ட்டு கேஷா 99 ரூபா கொடுக்கணும். அவ்வளோதான். எத்தனை இது 5
5.78. நெக்ஸ்ட்டு காசு ஊற்றுக்காங்க. கரெக்டாக காசு ஊற்றுக்காரு அங்கிள். ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. 18.90. மட்டும் 92. அவ்வளோதான். 10.86. பாஸ்மதி மட்டும். அவ்வளோதான். இந்த ரெக்கார்ட் லாஸை முடிச்சுக்கலாம் மக்களே. முடிச்சுக்கலாம் இல்லை, அவ்வளோதான் மக்களே, முடியாச்சு. ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு. ப்ராஃபிட் வந்து 95 ரூபா வந்துருக்கு, நல்ல விஷயம். நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளாடி குட்டாங்க, அதிசயமாக இருக்கிறது. இப்போ என்னத்துக்கு இது பில்லு பிடிச்சாங்கன்னு தெரில, எனக்கு சத்தியமாக தெரில என்னத்துக்கு பில்லு பிடிச்சாங்கன்னு. பேங்க்குள்ளே போயிட்டு அதுக்கு முன்னாடி இது எங்கள் டேப்லெட்டுங்க, அந்த பில் போடுற மிஷினு. ஓகே, டோட்டல் 50 ரூபாய்க்கு 27 ரூபா. இப்போ 83 ரூபா வந்துடுச்சு. டோட்டல் 98 ரூபா வந்துடுச்சு. அருமை, சூப்பர்ரா. இப்போ 201 ரூபா. நீ சுத்தமாக இல்லை, 34 எக்ஸ்ட்ரா இருக்கு. வாங்கினா ஃபுல்லாக இதாகிடும். நான் என்ன பண்ணுவோம், ஓட வேணாம், லாஸ்ட்டாக மட்டும் மைனஸ் மட்டும் அடுக்கி விட்டுருலாம். மார்க்கெட் ப்ராடக்ட் லாஸ்ட்டாக உள்ளப்போ கீழே லாஸ்ட்டாக இது மட்டும். மக்களே நான் அப்படியே அடிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. மக்களாச்சும் பக்காவாக அடிக்காச்சு மக்களே. லெவல் சீக்கிரம் 20 போனால் நல்லாயிருக்கும். 20 போய் சொல்ல மாட்டேங்குது. இந்த ப்ளூ கலர் ஒன்று வாங்கிக்கலாம், 8 ரூபாய்க்கு வாங்கினா நல்லாயிருக்கும். நம்ம எது வேலை குறைச்சிட்டு அது கூட பார்க்காம நான் மட்டும் அடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு எதோட வேலையும் குறையவில்லை, ஏறவும் இல்லை. ஓகே, சீக்கிரம் ஓடு, போய் அது ஆர்டர் போடு. கரெக்டாக 45 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுக்கலாம். சேர்த்து நான் 3 படைக்கு மட்டும் தான் இல்லைன்னு தோணுது. 26 ரூபா. நான் மட்டும் டக்குன்னு போய் ஆமா ஒரு ரெடி அதெல்லாம். இது எங்கே இருக்குது, இது எங்கே வச்சுருக்கோம், இங்கே. நெக்ஸ்ட்டு அம்மா ஓடுறாடி, எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம டக்குனு அடிக்கிட்டு போய் எல்லாத்தையும் இது பண்ணணும். கேண்டி இது வேறு ஒன்று, நாங்கள் நேற்று அப்படி உயிராக வாங்குது. ஸோ வாங்கி டக்குனு உள்ள போ. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில். ஓகே, என்ன பண்ணுவேன், ஓடு. அப்படி இந்த டேப்லெட் எடுத்துட்டு, டேப்லெட் எடுறா. இங்கே என்ன இல்லை, இங்கே வந்து இந்த கீழே இருக்கிறது இல்லை. அதே மாதிரி மேலே சாக்லேட்டு ஓகே பார்த்துக்கலாம். 27 ரூபா.
90 ரூபா. ஓகே. ஃப்ரிட்ஜ் ஐடி தான் இப்போ வாங்குறது இல்லை, பக்கத்து ஸ்டாக் ஐடி தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 79 ரூபா கொடுக்கணும், 76 ரூபா. லிஸ்ட்டில் போயிட்டு வந்துடுச்சு அது. மாமா ஓடு, இது அடுக்கு அப்படியே சீக்கிரம்டா. இங்கே கொஞ்சம் அடுக்கு, வேகமாக போய் கம்ப்யூட்டரில் போட்டு திரும்ப வந்து ஜேஎஸ்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ உள்ளது திறந்த இடம் தான். வந்துட்டீங்களா? $8.60. இன்னும் இன்னும் 4 லெவலுக்கு மக்களே 20 போட்டுக்கு, லெவல் 20 போட்டுக்கு. அது வந்து 20,000 ரூபா ஏதோ லோன் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு மக்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கடை டெவலப் பண்ணிடலாம் மக்களே. 10,000 அந்த லோனில் கொடுத்தா கூட பரவாயில்ல. டக்குன்னு இந்த 750 இந்த 2000 அடிச்சுட்டு பாக்கி காசுலேயே அந்த இது மொத்தத்தையும் அடிக்க பார்த்துடலாம். 15.14 சூப்பரு. 82 மணி 3 ஆயிடுச்சு. அதே பாரு எங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. 40. நெக்ஸ்ட்டு 32 ரூபாயா? ஐயோ, 99. கொடுத்தாச்சு. 27.82 ஸ்கோல். 98 ரூபா. மக்களே இந்த நாள் மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இந்த இவங்க தான் நாங்கள் லாஸ்ட் கஸ்டமரே, இவங்க முடிச்சுட்டா முடிஞ்சிச்சு. இந்த 2.34 கொடுத்தா முடிஞ்சிச்சு. $715 வந்துருக்கு மக்களே. நாளைக்கு என்னடா இருக்கு, நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் பில்லாம் பே பண்ணிட்டு வந்துடுறோம். இல்லை ஆட்டோ பேனா இல்லை பிடுங்கிப்பாங்க வெறிய அப்போ நம்மளே அது இது பண்ணிட்டு வந்துடலாம். இது என்ன பேங்க்கில் போய் என்ன பேமெண்ட்ஸ் லோன்ஸ்லோன்னா ஏர்லி பேமெண்ட், ரிமைனிங் பேமெண்ட் வந்து ஏர்லி பேமெண்ட் வந்து 600 ரூபாக்கு. 600 போனீங்கன்னா மட்டும் 1 ரூபா கூட இருக்காது. அந்த 600 கொடுத்து 750 ரூபா வாங்கி திரும்பி லோன் ஆகும். அதான் பிரச்சனை இப்போதைக்கு. என்ன பண்ணோம் இப்போதைக்கு சார் பேமெண்ட் மட்டும் முடிச்சு விட்டுருலாம். பேமெண்ட்டில் போயிட்டு ஓகே நான் இப்போ பாதி பேமெண்ட்டு முடிச்சு விட்டுலாம் மக்களே. இந்த பாக்கி 4க்கு அதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 4 மட்டும் இந்த ரெண்ட்டை முடிச்சு விட்டுலாம். அதான் பாக்கி 55 ரூபா தான் இருக்குது. இதான் நாளைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போகணுன்னு எனக்கும் தெரில. -$100 எதுக்குன்னு தெரில. பேர் ஆட்டோமேட்டிக் லோனு இல்லை எனக்கு புரியல. -$100 மக்களே. இது சுத்தமாக பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக கூட -100 தான் போய் தொலையும். இப்போ எதையாவது மக்களே எனக்கு கடையை திரும்பி பேக் டு த ஃபார்முன்னு கொண்டு வரணும் மக்களே. டே வாங்கல கஸ்டமர் இருக்கதே இவ்வளோ பாடி தான் மக்களே. எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 19 கீழே வந்து 29 29 34
34 ஒரு 7 41 42 மொத்தமாவே 42 ஐட்டம் தான் இருக்கு மக்களே. ஸோ ஏன் தான் அவனுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல மக்களே. ஃபர்ஸ்ட் இந்த லோன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி தொலையணும் மக்களே. சொன்னேன், 4.30 நிறையா வாங்கிக்காரு. நிறையா வாங்கணுன்னு டக்குன்னு இந்த லோன் முடிஞ்சிடும். மைனஸில் போனது 34. இந்த ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு மட்டும் இருக்கிற காசை வச்சு டக்குன்னு அடுத்த பாட்டு வாங்கி வச்சுட்டே இருக்கணும் மக்களே. அப்போ தான் இது நம்மளால எல்லாம் கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு ஒரு சீஸை மட்டும் அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. கொண்டு வருவோம் மக்களே, கொண்டு வருவோம். இந்த எபிசோட் ஃபுல்லாக அதான் மக்களே பண்ண போகிறோம். நஷ்டத்தை போடுற இதை எப்படியாச்சும் மாற்றிடும் மக்களே. எத்தனை 8.09 09 இன்னும் $50 இருக்கு. 50 ரூபாய்க்கு வந்து அது மட்டும் வாங்க நல்லா இருக்கும். வந்து சொல்ல மாட்டாங்க, உள்ள வந்து தொலைங்கடா டே கஸ்டமர்ஸ். ஏன்டா அங்கதான் எது இல்லைங்குல மற்ற பாட்டை வாங்கண்டா. சரிப்பா, இந்த வருஷம் 50 லெவலில் முடிச்சுட்டு வரேன்டா. ஐயோ மைனஸில் போதோ இல்லையா மக்களே. ப்ராடக்ட் மட்டும் டக்குன்னு வாங்கி வச்சுட்டே இருக்கணும் மக்களே. அப்போ தான் மக்களே மட்டும் இது பண்ண முடியும். ப்ராடக்ட் வாங்காமல் வச்சுருந்தா ஃபுல்லாக மைனஸாக தான் போயிட்டு இருக்கு. இப்படிலாம் அதான் பண்ணணும். 5 ரூபா வந்தாலும் 5 ரூபாய்க்குனா பாட்டுக்கு அதை அடிக்க வச்சிடணும். ஐயோ இருக்க நஷ்டத்துக்கு இது வரையா. ஓகே, என்னது இது வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. இன்னும் $14 தான். அது யாருக்காச்சும் வாங்கினா அடுத்த பாட்டுக்கு பொருள் வாங்க ஆரம்பிச்சிருவேன். ஆஹா, இன்னும் $6 வாங்கினாங்க அடுத்த பாட்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்களே. அதுக்கு வாங்கினான்னு தெரில. மொட்டைங்கள் தாத்தா வேணா தெரில, மொட்டையாக்கு வேண்டாம். அதான் மக்களே முடிஞ்சிச்சு. இந்த மைண்ட்ஸ் பண்ணது முடிஞ்சிச்சு மக்களே. 10.55. இதுங்க அடுத்த பாட்டு அடிக்கிட்டே ஆகணும். புதுசு புதுசாக வாங்கி ஆகணும். 5 ரூபாய்க்கு என்ன இருந்தாலும் வாங்கணும். 6.64. ஏன்னா பார்த்து 5 ரூபா. நான் 3.29. இது வேற ஒன்று. போடா டக்குன்னு விடுறாத. இதோட இடம் வந்து இதுதான். சீக்கிரம் அடுக்கடா வேகமாக அடுக்கடா. ஸ்டோர் லெவல் பிடிச்சி 20 அடிச்சுட்டு போடும் மக்களே. அதான் நம்ம குறிக்கோள். இந்த நாளோட முடிச்சுக்கலாம் மக்களே. சும்மா 2 எபிசோட் கிட்ட தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏய் கிளிச்சாவாத. பாக்கி 24 ரூபா கொடுக்கணும். 4.36. அடுத்த பாட்டில் வாங்குறது தான். ஓகே, 28 ரூபா. இன்னும் இந்த பில் போட்டால் வந்துடும். 6.02. இது மாதிரி 6 மட்டும் தான் நமக்கு இது வேறு வழி இல்லை. இது மாதிரி தான் பண்ணி ஆகணும் இப்போதைக்கு. டக்கு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டே இருக்கணும் புதுசு புதுசாக. பெட்டு எங்கள் பெட்டு எந்த இடம்? இந்த இடம் தான். மைனஸ் சேவ் போனாலும் சரி, இந்த 6 போடுறத விடக்கூடாது. ஆமாம், உள்ள போ. ஆயில் வந்து எந்த இடம்? இதுதான் ஆயிலுக்கான இடம்.
சீக்கிரம் போ. வரவர டக்குனு அடிக்கிட்டே இருக்கணும் மக்களே, அதான் வேலை இப்போதைக்கு. இப்போதான் மைனஸ் பண்ணாலும் இது அந்த மைனஸ் கட்டுறதுக்கு இது பொருள் பாடிட்டு இருக்கும். அதுவும் எதுவுமே பண்ண முடியாது இதில். 4.40 எங்க அதுக்கு வச்சிருக்கான்னு பார்ப்போம். 11 ரூபாய்க்கு ஷூஸ் இருக்கு. அடிக்கிட்டே காடுதான். நெக்ஸ்ட் இங்கே ஷூஸு போகிறீங்க வேற கீழே அடுக்கடா சீக்கிரம். என்னது 2.20 6.60 சீக்கிரம் 3.79 இதுக்கா டக்குன்னு வாங்கிட்டே இருக்கணும். டக்குன்னு அடிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். 16 ரூபா 16.24 மக்களே. அப்படியே கீழே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு அனிமேஷன் விட்டுருக்கோம். அதே மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அதை அப்படியே ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் கொடுத்துருங்க மக்களே. மறக்காம அந்த பெல் பக்கெட் இது ஆன் வச்சுருங்க. அப்போ தான் போடுற வீட்டு சீக்கிரமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நீங்களும் அதை பார்க்க முடியும். 40 ரூபா வந்துச்சு. 40 ரூபாய்க்கு என்ன இருக்கோ அதை ஆர்டர் பண்ணலாம். அந்த டோட்டல் எவ்வளோடா? 64 ரூபா அந்த பைசாவா? வேச்சு ஆர்டர் பண்ணுறதான்னு பார்ப்போம் மக்களே. என்ன தள்ளிடுச்சு இது. வேணா அது 6 இருக்கு. 40 ரூபாய்க்கு வச்சு வாங்கி வைக்கணும் மக்களே. 7.1 நம்மகிட்ட 12 கம்மியான ரேட்டுக்கு வாட்ச் இருக்கு. இது இருக்கு 35 ஆர்டர் மாதிரி வாங்க முடியாது. ஐயோ க்ளோஸ் ஆனால் வாங்க முடியாத மக்களே. ஒன்றாவது சீக்கிரம் -55 மக்களே. தெரியாது மக்களே. இந்த எபிசோட் முடிச்சிக்கலாம் மக்களே. அடுத்த எபிசோட் கண்டினியூ பண்ணலாம். இதான் நம்மளுக்கு கடை நிலமை. சீக்கிரமாக பேக் டு த ஃபார்ம்னு கொண்டு வர மக்களே. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நானும் போயிட்டு அடிக்கிறேன். டாட்டா.